அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு குருபகவான் நட்சத்திர சார பயிற்சி பலன்கள் காணலாம். 5 வருடங்களுக்கு ஒரு முறை தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தில் குருபகவான் சஞ்சாரம் செய்வார். இந்த காலகட்டத்தில் எல்லோர் கையிலும் பணப்புழக்கம் அதிகரிக்கும். தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். தங்கம் சேரும். பெற்றோர்கள் பெரியோர்களுடைய ஆலோசனை கிடைக்கும். அரசியல் கட்சிகள் ஆரோக்கியமாக இருக்கும். வாக்கிய பஞ்சாங்கப்படி 8/8/2025 அன்று முதல் தமிழ் மாத தேதிப்படி ஆடி மாதம் 23 முதல் அடுத்த 9 மாத காலம் குருபகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தில் புனர்பூச நட்சத்திரத்தில் மிதுன ராசியிலும் அதிசாரமாக கடக ராசியிலும் அடுத்த 9 மாத காலம் சஞ்சாரம் செய்ய போகிறார். உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசாபுத்தி நடந்துச்சுன்னா பலருக்கு தேவைக்கு மீறிய பணம் கிடைக்கும். பணமழை பொழியும் என்று சொல்லலாம். சாதகமில்லாத திசாபுத்தி நடந்துச்சுன்னா சிலருக்கு சோதனையும் வேதனையும் கடுமையாக கொடுத்துரும். தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் அதிபதியானவர் குரு. ராசிக்கு 7வது வீட்டிலே குருபகவான் சஞ்சாரம் செய்கிறார். கடந்த 2 மாதமாக ராகு நட்சத்திர சாரத்திலே குருபகவான் செல்கிறார். தனுசு ராசி அன்பர்களுக்கு ராகு பார்த்திங்கன்னா 3வது வீட்டிலே சனியோடு இணைந்து சஞ்சாரம் செய்கிறார். கடந்த 2 மாத காலமாக சகோதர பகை, பங்காளிகள் வழியில், பக்கத்தில் இருப்பவர்கள் வழியில் கொஞ்சம் தைரியம் இல்லாமல் நீங்கள் பயந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி பயம் பதற்ற நிலையெல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா நுரையீரல் இருதயம் சார்ந்த பிரச்சனைலாம், மூச்சு சுவாச கோளாறுலாம் ஏற்பட்டிருக்கும். இருதய அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழலெல்லாம் ஒரு சிலருக்கு உண்டாயிருக்கும். அடுத்த 9 மாத காலம் தனுசு ராசிக்கு 4ஆம் அதிபதி சுகஸ்தானாதிபதி தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தில் செல்ல போகிறார். அடுத்த 9 மாத காலத்தில் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி வரை உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். நல்ல தைரியம் தன்னம்பிக்கை கூடும். படித்து முடித்துட்டு வேலை தேடி கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இப்போ வேலை கிடைக்கும். தைரியம் தன்னம்பிக்கை கூடும். அண்ணன் தம்பி பங்காளிகள் பக்கத்தில் இருப்பவர்களிடம் பகை விரோதங்கள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும். குருபகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் அமர்ந்து தனுசு ராசியை பார்வை செய்கிறார். இப்போ பார்த்திங்கன்னா திருமண வயதில் உள்ளவர்கள், வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள், வரன் பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் 8ஆம் தேதிக்குள் திருமணம் நடக்கும். கலத்தரஸ்தானம் பலமாக இருக்கிறது. திருமண வயதில் உள்ளவர்கள் இந்த கால நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தனுசு ராசி என்பளுக்கு நோய் நொடி வியாதிகள் நீங்கும். பெற்றோர்களால் பொருளாதார உதவி கிடைக்கும். குருபகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தில் செல்லும்போது அக்டோபர் மாதம் 8ஆம் தேதிக்குள் பெற்றோர்களால் பொருளாதார உதவி கிடைக்கும். நீங்கள் புதிதாக வீடு கட்டலாம், தங்க நகை எடுக்கலாம், வீட்டு மனையோ விவசாய நிலமோ நிலம் சொத்துக்கள் வாங்கலாம், புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம். உங்களுடைய எதிர்கால முன்னேற்ற தேவைக்காக பணக்காசு சேமிச்சுக்கலாம். அதற்குண்டான வாய்ப்புகள் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி வரை மிகச்சிறப்பாக இருக்கிறது. அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி கடகராசிக்கு அதிசாரமாக குருபகவான் பெயர்ச்சி ஆகிறார். நவம்பர் மாதம் 18ஆம் தேதி வக்கரமாகி பின்னோக்கிய பயணத்தில் டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு மீண்டும் செல்கிறார். ஒரு 120 நாட்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் குருபகவான் வக்கரகதியில் செல்வார். குரு வக்கர காலத்தில் என்ன நடக்கும் என்பது
தனிப்பட்ட பதிவில் குரு வக்கர பெயர்ச்சி பலனில் காணலாம். என் ஜோதிட அனுபவத்தில் குரு வக்கர காலத்தில் பெரும்பாலும் இறப்புகள் அதிகமாக நடக்கிறது. குருபகவான் வக்கர காலத்தில் தனுசு ராசி என்பவர்களுக்கு 6வது வீட்டை இயக்குவார், 8வது வீட்டையும் இயக்குவார். இப்போ வண்டி வாகன போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். உடல் நிலையில் கவனம் எடுத்துக்கொள்ளணும். விபத்து, ஒரு சிலருக்கு அறுவை சிகிச்சை இந்த மாதிரிலாம் ஏற்படுத்திடும். குருபகவானுடைய வக்கர காலத்தில் சொந்தக்காரர்களிடம், பக்கத்தில் இருப்பவர்களிடம், பங்காளிகளிடம் பகை விரோதங்கள் கூடுதலாக வரும். வேலை உத்தியோகத்தில் மாற்றங்களை உண்டாக்கும். கொஞ்சம் போட்டி பொறாமல் அதிகரிக்கும். அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி வரை மிதுன ராசியில் குருபகவான் நல்ல நிலையில் இருக்கும்போது நற்காரியங்களுக்காக நீங்கள் முயற்சி செய்யுங்க. இப்போ வீடு கட்ட ஆரம்பிக்கலாம். விவசாயிகள் நல்ல பயிர் பண்ணலாம். ஆடு மாடு கால்நடைகள் நல்ல வருமானத்தை கொடுக்கும். அதே மாதிரி வண்டி வாகன தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அதிக வருமானத்தை கொடுக்கும். நண்பர்கள், கூட்டாளிகள், உறவினர்கள் வழியில் உதவிகள் உண்டாகும். வீடு, நிலம், சொத்துக்கள் விற்றுவிட்டு வேறு இடம், நல்ல இடமா நிலம் வாங்கணும் அப்படின்னு காத்து கொண்டிருப்பவர்கள் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கலாம். ஏன்னா கடந்த காலங்களில் இழந்தது இந்த நேரத்தில் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும். 7வது வீட்டிலே குருபகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தில் அமர்ந்து 7ஆம் பார்வையால் தனுசு ராசியை பரிசுகிறார். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். நோய் நொடி மருத்துவ செலவுகள் குறையும். பயம் பதற்றம் நீங்கும். படித்த இளைஞர்களுக்கு உங்கள் தகுதிக்கேற்ப வேலைவாய்ப்பு உடனடியாக கிடைக்கும். அரசியல் கட்சி தொடர்பில் இருப்பவர்களுக்கு புதிய பதவி உண்டு. அரசியல் கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்யக்கூடியவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகும். சமூகத்தில் பெரிய மனிதர்களுடைய நட்புலாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நியம் பிரியம் ஒற்றுமை அதிகரிக்கும். இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல நேரம் என்று சொல்லலாம். குருபகவானுடைய 7ஆம் பார்வை தனுசு ராசியின் மேல் விழும்போது உற்சாகமாக புத்துணர்ச்சியாக செயல்படுவீங்க. குருபகவானுடைய 9ஆம் பார்வை தனுசு ராசிக்கு 3வது வீட்டின் மேல் விழுகிறது. 3வது வீட்டிலே 2 பாவக்கிரகங்கள் ராகு சனி இணைவு. 3வது வீட்டிலே ராகு வரும்போது சிலர் வேலை உத்தியோக ரீதியாக இருப்பிடத்தை மாற்றி அமைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். இப்போ இருக்கிற இடத்த விட்டு வேலை மாற்றத்தினால் இருப்பிடத்தை மாற்றி அமைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். கூட்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் தனியாக வீடு கட்டி தனி குடித்தனம் போகக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். 3வது வீட்டை குருபகவான் பார்வை செய்யும்போது வீடு, நிலம், வண்டி வாகனம் புதிதாக வாங்கிறதுக்கு வாய்ப்புண்டு. நல்ல தைரியம், தன்னம்பிக்கை கூடும். இளைய சகோதர சகோதரிகள் ஒற்றுமை உண்டாகும். குருபகவானுடைய 5ஆம் பார்வை தனுசு ராசிக்கு 11வது வீட்டின் மேல் விழுகிறது. செய்கின்ற வேலை, தொழில், உத்தியோக ரீதியாக லாபம் அதிகரிக்கும். உங்களுடைய மன எண்ண ஆசைகள் நிறைவேறும். குருபகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் அமர்ந்து லாபஸ்தானத்தை பார்வை செய்யும்போது லாபம் கூடும். 2ஆம் தார திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக வரன் செட் ஆகும். மறுமண திருமணம் அமையும். புதிய நண்பர்கள், கூட்டாளிகள் மூலம் பண ரீதியாக அல்லது நல்ல ஆலோசனை மூலம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். குருபகவானுடைய 3 பார்வைகளும் இந்த கால நேரத்தில் தனுசு ராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல நிலையை காட்டுகிறது. அக்டோபர் மாதம் 8ஆம் தேதிக்கு பிறகு குருபகவான் 8வது வீட்டிற்கு வரும்போது தனுசு ராசி என்பவர்கள் பணங்காசு ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேனா கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள்.
நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.